ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வண்டி எடுத்து 2 மாதம் ஆகுது. பட் ஹெல்மெட் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ நாள் வந்து காசு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கிடச்சிருச்சு. ஸோ நம்ம தென்காசியிலேருந்து திருநெல்வேலிக்கு போய் ஹெல்மெட் வாங்க போகிறோம். தென்காசியிலேருந்து திருநெல்வேலி மொத்தம் 60 கிலோமீட்டர். ஒரு லாங் ரைடு போய் ஹெல்மெட் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். அப்படி லாக் கண்டினியூ பண்ணலாம் வாங்க. நான் வந்து 60 கிலோமீட்டர் போயிருந்தேன். 60 கிலோமீட்டரில் 68 கிலோமீட்டரு ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஹெல்மெட் ஷோரூமுக்கே மேப் போட்டோம். ஆனால் தென்காசிலேருந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு வந்து 52, 53 அந்த மாதிரி தான் வரும். திருநெல்வேலியில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருது ஹெல்மெட் ஷோரூமுக்கு. 10 இல்லை 20 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். டோட்டலாக 70 கிலோமீட்ரு ரைடு போயிட்டு வர்றதுக்கு 140. மணி பார்த்திங்கன்னா 12 ஆகுது. ஒரு 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வர்ற மாதிரி பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் அடி பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்புவோம். ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. ஏன்டா 60 கிலோமீட்ரு போய் ஹெல்மெட் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம தென்காசிலே நிறைய ஹெல்மெட் ஷோரூம் இருக்குது. இருந்தாலும் சும்மா ஒரு லாங் ரைடு பண்ணி வாங்கிட்டு வரலாமே அப்படின்னு தோணுச்சு. அதுதான் திருநெல்வேலிக்கு நம்ம போய்கிட்டுருக்கோம். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மோட்டார் ரேஞ்ச் அங்கே தான் போய் வாங்கலான்னு ஒரு பிளான். 400க்கு பெட்ரோல் போட போகிறோம். பெட்ரோல் அடித்தாச்சு. 400 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம். ஒரு 4 பாயிண்ட் வந்திருக்கு நம்மளுக்கு. நம்ம எந்த ரூட்டில் போக போகிறோம் பார்த்திங்கன்னா, தென்காசியிலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து புதுசாக ஒரு ஹைவே போட்டிருக்காங்க. அந்த ஹைவேல தான் போகிறோம். அந்த ஹைவேல ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணி போகிறேன். எனக்கு அது அந்த ஹைவேல ஓட்டுறதுக்காண்டியே திருநெல்வேலிக்கு போய் ஹெல்மெட் எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். இப்போ தான் அந்த ஹைவேல ஃபஸ்ட் டைம் போகிறோம். பாவூர்சத்திரம் வரைக்கும் ஹைவே வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. அங்கேயும் ரோடு மாற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்பா சொன்னிச்சு. இந்த சைடெலாம் மழை வெஞ்சிருக்கு போலுக்கு. சாரெல்லாம் அப்படியே அப்பப்போ வெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம கூட வந்து நம்ம தம்பியும் வாரான். இன்றைக்கி பவர் கட்டு பார்த்துக்கோங்க. நம்ம ஊரில் காலையில் போயிட்டுனா சாயந்தரம் தான் வரும். ஸோ என் தம்பியும் வீட்டில் சும்மா தான் இருந்தான். சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டேன். பாவூர்சத்திரத்து என்ட்ரு ஐட்டம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாவூர்சத்திரத்தில் தான் ரோடு வேலை அவ்வளோவா முடியலை. பிரிட்ஜு கட்டி அந்த இடத்துல தங்கிக்கிட்டு இருக்குது. பிரிட்ஜு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரோடை கீழே நிற்க விட்டாங்க நம்மளை. இந்த பாலம் ஒர்க்கெலாம் முடிக்க எவ்வளோ நாள் ஆகுமோ. கீழே ட்ரெயின் போகுது. அந்த பாலத்துக்கு கீழே ட்ரெயின் போகிறது மாதிரி ரெடி பண்ணிருந்தாங்க. இந்த ஒர்க்கு அப்போ இந்த ரயில்வே ட்ராக்கு சைடில் மட்டும்தான் இன்னும் கெட்டாமல் இருக்காங்க போல. அந்த பாலம் நம்மளுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. பாலம் கட்டுற வேலையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நம்ம நேராக வந்துக்கிட்டு இருந்தோம். வந்து ஒரு முடிச்சந்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ரோடு இல்லை முன்னாடி போகிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம திருப்பி தான் போகணும். அதான் புது ரோடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்து போகணும்ல அப்பா சொன்னிச்சு. அங்கங்கே இப்படி தான் இருக்குமா. இப்போ இதில் போகணும். இப்போ வேறு ரோட்டுக்கு வந்துட்டோம். அதோட மெதுவாக போய்கிட்டு இருந்தோம். இல்லாட்டி என்னடா ரோடை காணோன்னு உள்ளே போய் விட்ருப்போம். பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே ஏதோ தண்ணி போகுது போல. ரொம்ப தூரத்துக்கு ரோடு இப்படி தான் இருக்கு முழுக்க. கொஞ்சம் நாள் ரோட்டுக்கு வந்துட்டோம். நம்ம தென்காசி சைடில் தான் நல்லா குடும்பமாக அவ்வளோ வெயில் தெரியாமல் இருக்குது போலுக்க. தென்காசி தாண்டினதுக்கு அப்புறமே அந்த இது தெரியுது எஃபெக்ட்டு. இன்னும் திருநெல்வேலிக்கு 34 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. வீட்டிலேருந்து கிளம்புறப்போ அப்பா எனக்கு ஒன்று சொன்னிச்சு. என்னென்னா, ஹைவேல போகிறப்போ நடுசில் போகக்கூடாது, இல்லை கொஞ்சம் ஓரமாகவே போகணும். ஏன்னா நடுசில் போகிறப்போ நம்ம வந்து ஒரு மாதிரி போய்கிட்டே இருப்போம். அப்போ நம்மளுக்கு லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஏதோ ஒரு வண்டி வேகமாக கிராஸ் ஆகுது, நம்மளுக்கு சவுண்டு கேட்கும்.
அந்த டைம் வந்து நம்ம கொஞ்சம் பதட்டமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஏதோ நம்மளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வண்டி வருது அப்படின்னு நம்ம அதுங்களுக்கு ஒதுங்குவோம். அப்படி நம்ம லெஃப்ட் சைடில் திரும்புவோம். அந்த வண்டியும் அந்த டைமில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு இருக்கலாம். அப்போ இதனால நடக்கலாம். ஸோ ஹைவேல போகிறப்போ ஓரமாகவே போகணும். ஒருவேளை நீ நடுசில் போனால் 2 பேரும் கண்ணாடி பார்த்து தான் திருப்பணும் அப்படி சொன்னிச்சு. அதுவும் கரெக்டு தான். இப்போ நம்ம எப்படி ஒரு சைடு ஒரு ஓரமாக போய்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி போனால் கரெக்டு. ஒருவேளை நடுசில் போகிறோம்னா கண்ணாடி கண்டிப்பாக பார்க்கணும். நீங்களும் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சைடில் மரங்கள்லாம் நட்டி வச்சுருக்காங்க. இல்லை நம்ம சைடில் அந்த முன்னாடியும் பின்னாடி வர்றதுக்கு நடுசில் அந்த இது மாதிரி இருக்கா, அது அதெல்லாம் தண்ணி ஊற்றிக்கிட்டே போகிறாங்க. அந்த தண்ணி ஊற்றி அந்த செடியெல்லாம் வளர்க்க முயற்சி பண்ணுவாங்க. நான் பார்த்தேன். தண்ணி லாரியில் வந்து தண்ணி அடிச்சுட்டே போனாங்க. டோல்கேட்டு 500 மீட்டர். நம்ம தென்காசிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிற ஹைவேயில் வந்து புதுசாக ஒரு டோல்கேட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இன்னும் 500 மீட்டர்னு வந்துடும்னு போர்டு பார்த்தோம். பைக்கு டோல்கேட் ஃப்ரீ தானே. வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கேயும் ரோடு வேலை ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இதையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரோட்டில் போயில ஒரே ஒரு பயன்தான், நாய் வந்து அப்பப்போ குறுக்க வந்துடுது. இப்போ கூட நம்மளுக்கு வந்து ஒரு நாய் வந்து லைட்டாக வரது மாதிரி இருந்துச்சு. நம்ம 50-60 போகிறதுனால நம்ம நாய் விடுறதுனால டக்குன்னு பிரேக் பிடிக்க முடியுது. இதே ஒரு 80க்கு மேலே போகும்போது நாய்லாம் குறுக்க வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாய்கிட்ட இருந்து மட்டும் கொஞ்சம் சேஃபாக போகணும். இந்த மாதிரி ஊருக்குள்ளே போகிறப்ப மட்டும் கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக போனால் நாய்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஊர் தாண்டினதுக்கப்புறம் நாய் அவ்வளோவா இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அப்போ நல்லாயிருக்கும். நாய்க்கு தான் பயப்பட வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம கடைக்கு போகிறதுக்கு ஒரு 12 கிலோமீட்டர் தான் இருக்குது. திருநெல்வேலி கூட ரீச் ஆயாச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரு தான் போட்டிருக்கு. திருநெல்வேலி இந்த பாலத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். நம்ம திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள், திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன். நான் எந்த மாதிரி ஹெல்மெட் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா ஆக்ஸார் தான் நினச்சிருந்தேன். நம்மக்கிட்ட வந்து பட்ஜெட் வந்து 6000க்குள்ளே இருக்கிறது மாதிரி எடுக்கணும். நல்ல ஹெல்மெட்டாக பார்த்து செலக்ட் பண்ணலாம். அங்கே போய் வேறு ஏதாவது ஹெல்மெட் அந்த 6000 நல்லா இருந்தால் அதுவும் எடுக்கலாம். ஆக்ஸார் தாம்னு இல்லை, சும்மா அது வந்து ஆக்ஸார் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன். ஹெல்மெட்டை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அவங்க சொல்கிறத வச்சு தான் நம்ம எடுக்கணும். கூகுள் மேப் பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு. ஹீட்டில் போயிட்டு வந்து இருட்டாயிடுச்சான. ஸோ நல்லா தெரியல கிளியராக. பார்த்துக்கிட்டே போயிடுவோம். இப்போ மேப் பார்த்து கையில் வச்சு போய்கிட்டு இருக்கோம். ஐயா கொடையை பாருங்கள். வெயிலுக்கு கொடை வச்சுட்டு போகிற அளவுக்கு எங்கள் நிலமை. உண்மை பார்த்தவங்க பாருங்கள், முடிச்சது தான் இருக்குது முன்னாடி. இப்போ கரெக்டான ரோட்டை போய் பிடிக்கணும். சில நேரத்தில் கூகுள் மேப் நல்லா உதவி பண்ணுது, சில நேரத்தில் காலவரி விடுது. கொஞ்சம் நேராக போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். பட் அது கூகுள் மேப்பில் முன்னாடியே காமிச்சிருச்சு, அங்கே ரோடே இல்லை, இந்த ரோடு லெஃப்ட் எடுக்கணும். முன்னாடி நம்ம தெரியுதா ஒரு பாலம், அதை தானே கிராஸ் பண்ணி போனோம். அப்போ இப்படியே காமிச்சிருக்கலாம்ல, நம்ம சுத்த விட்டுருக்கு. கடைக்கு முன்னாடி தான் நிற்கும். அவங்க வந்து அவங்க கடையை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து கழிச்சு வாங்க ப்ரோ அப்படி லாக் பண்ணி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ கடைக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் நம்ம பட்ஜெட் வந்த மாதிரி ஹெல்மெட் நம்ம செலக்ட் பண்ணலாம். இங்கே என்ன ஒரு காமெடினா இப்போ காமிக்க பாருங்க. நம்ம கிளம்பும் போது நம்ம தென்காசியில் வந்து சாரில் விழுந்துச்சு பார்த்துக்கோங்க. அதனால இங்கேயும் மழை இருக்கும் அப்படின்னு ஒரு இதில் உடையெல்லாம் இட்டு வந்திருக்கேன். அதான் இங்கே மேட்ச். ஆனால் இங்கே வெயில் போட்டு பொழக்கு. சைட்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கான ஹெல்மெட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஆக்ஸார், நம்ம வந்து ஆக்ஸார் ஹெல்மெட் தான் எடுக்க போகிறோம். இந்த ரோ ஃபுல்லாக நம்மளுக்கான ஹெல்மெட், நம்ம எடுக்கக்கூடிய ஹெல்மெட் 5000 ரேஞ்சில் இருக்குது. எல்லா பிராண்டும் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக ஸ்ட்ரக்ஸு, இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக வீகா. அதுக்கடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே. இந்த ரோ ஃபுல்லாக ஆக்ஸாரில் வந்தோன்னா கார்பன் ஃபைபரில் மொத்தம் 5 தீமா, 5மே இவங்ககிட்ட வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து எம்டி ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸும் இவங்ககிட்ட ரெடி ஸ்டாக்காகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நீங்கள் மேலே பார்க்கறது ஃபுல்லாக ஏஜிவி ஹெல்மெட்டில் வந்து K1 சீரீஸு. ஆனால் உங்களுக்கு மற்ற பிராண்டில் அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணியும் இவங்க வந்து தருவாங்களாம். இவங்ககிட்ட ரெடியாக நீங்கள் கேட்ட உடனே கிடைக்கிறது வந்து K1 சீரீஸ் மட்டும் ஏஜிவியில் வச்சுருக்காங்க.
அர்ஜென்ட்டாக நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அது எல்லா அக்சசரிஸும் இவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா ஜிபிஎஸ்ஸு, அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஃபாக் லேம்ப்ஸு. இந்த ஜிபிஎஸ் வந்து நீங்கள் பைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன வெஹிக்கிள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, காரு, லாரி எதுக்குனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வண்டிக்கு தேவையான வாட்டர் ப்ரூஃப் கவரு, நார்மல் கவரு, அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத்து, இன்டர்கம், அதில் வந்து சனால வந்து A10, M10, A20 இந்த 3 தான் உண்டா. அந்த 3மே இவங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பிஎம்சி ஏர் ஃபில்டர். நம்ம வந்து பைக்குக்கு வந்து எக்ஸாஸ்ட் மாற்றுறப்போ இது மாற்றினோம்னு வச்சுக்கோங்களேன், பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ஸ் பவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா பைக் வாஷ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த லிக்விட். இது வந்து நம்ம வாட்டரில் கொஞ்சோண்டி ஆட் பண்ணாலும் நல்லா வர மாதிரி வரும். அதை வச்சு நம்ம பைக் க்ளீன் பண்ணால் அப்படி படிச்சுன்னு மாறிடும். அதுவும் அவங்ககிட்ட கிடைக்கி. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250. ஹெல்மெட் போடுறதுக்குமே இவங்க வந்து ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க எடுக்கப்போ. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்மெட்டு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 இதையும் இந்த மாதிரி உங்கள் பெருவிரல் வச்சு பிடிச்சிக்கிடணும். அதுக்கப்புறம் பின்னாடி சைடு இருக்கா அதை வந்து ஃபர்ஸ்ட் உள்ளே போகிறது மாதிரி பண்ணணும். அழுத்தினதுக்கு அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் முன்னாடி கொண்டு வரணும். அப்புறம் நம்ம கிளிப் போட்டுவிட வேண்டியதான். இப்படிதான் நம்ம ஹெல்மெட் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து பின்னாடி கவுத்திட்டு அதுக்கு அடுத்து முன்னாடி இழுக்கணும். அதே மாதிரி கழட்டுறதும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 பெருவிரலையும் வச்சுட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட் கழட்டிடணும், அதுக்கு அடுத்தும் பின்னாடி. இந்த மாதிரி போட்டதுனால என்ன ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்மளுக்கு காது பெயினோ தலைவலியோ வராது. அதுக்கடுத்து ஹெல்மெட் பேடிங்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் ஹெல்மெட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம ஆக்ஸார் ஹெல்மெட் வாங்கன்ற மைண்டில் வந்தோம். ஆனால் இங்கே ஆக்ஸார் ஹெல்மெட்டும் அதுக்கடுத்து எம்டி ஹெல்மெட்டும் பார்க்குறப்போ எனக்கு வந்து எம்டி ஹெல்மெட் வந்து பிடிச்சி போச்சு. ஸோ வந்து எம்டி ஹெல்மெட்டு எடுத்தாச்சு. இந்த 3 ஹெல்மெட்டில் தான் நம்ம ஒரு ஹெல்மெட் எடுக்க போகிறோம். அதை நான் வாங்கிட்டு என்ன ஹெல்மெட் எடுத்தேன் அப்படின்னு அடுத்த வீடியோவில் வந்து நான் அன்பாக்சிங்காக நான் உங்களுக்கு வீட்டில் போய் காமிச்சேன். இப்போ இந்த 3 ஹெல்மெட் தான் ஒரு ஹெல்மெட் எடுக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து இவங்க வந்து நல்லா நம்ம எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் வந்தாலும் நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்கோம், சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுமா இல்லை லாங் டிரைவா அந்த மாதிரி வந்தால் கூட இவங்க வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இது அப்படி நம்மளுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஹெல்மெட் வந்து அவங்களே சொல்லி நம்மளுக்கு வந்து எடுக்க ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரு ஹெல்மெட் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து நான் அன்பாக்சிங்கில் என்ன ஹெல்மெட் எடுத்தேன்னு நான் உங்களுக்கு வீட்டில் போயிட்டு காமிச்சேன். ஓகேவா? ஹெல்மெட்டு, அதுக்கடுத்து ஹெல்மெட்டுக்கு உள்ளே போடுற அந்த மாஸ்க்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறையா தெரிஞ்சிருக்கும். நானும் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். பைக் என்னென்ன எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ்லாம் மாட்டுறது, ஹெல்மெட் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு போகணும். 5 மணிக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்கு போய் சாப்பிட்றது மாதிரி போகணும், இல்லாட்டி இங்கே சாப்பிட்டு போகணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.